திருக்கோஷ்டியூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கங்களுடன் வடம்பிடித்து இழுத்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக பாதியில் நின்ற தேரோட்டம் நேற்று பக்தர்களின் உற்சாகத்தில் நிலையை அடைந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் சித்திரை மாத பிரமோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பிரமோற்சவ திருவிழா 12 நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினந்தோறும் காலை மற்றும் இரவில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. 10ஆம் திருநாளான நேற்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தர்கள் தேரில் எழுந்தருளிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்தும் வலம் வந்தும் வழிபட்டனர். பின்பு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஆடி அசைந்து வலம் வந்த தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரானது 4 ரத வீதிகள் வழியாக வந்தது. வழி நெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பின்பு பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் மத்தியில் தேர் நிலையை வந்தடைந்தது. தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தேரோட்டம் அன்று கனமழை பெய்ததால் தேரோட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டு மறுநாள் ஒத்திவைக்கப்பட்டு நடந்தது. ஆனால் நேற்று மழை ஏதுமின்றி தேரோட்டம் நிலையை அடைந்ததால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்தோடு சுவாமி வழிபாடு செய்து சென்றனர்.
ம்ஹும்.